ஸ்கூலுக்கு தயாராகிற மனநிலையோட தான் தூங்க போக வேண்டியதா இருக்கு. எப்பன்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை நைட்டு. ஏன்னா அடுத்த நாள் தான் ஞாயிற்றுக்கிழமையாச்சே. ஊர்றது பறக்கிறது நடக்கிறது எல்லாத்தையும் போட்டு செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு அதே மனநிலையோடய முன்னூத்த நாள் ப்ரிப்பரேஷனோடய படுத்தாச்சு. காலையில எந்திரிச்சு வேலையை தூக்கத்துல கூட அதுதான் வருது. காலையில எந்திரிக்கணும், சமைக்கணும், சீக்கிரம் வேலையை முடிக்கணும், அடுத்து நம்ம ஆன்லைன் ஒர்க்கை பாக்குறதுக்கு உட்காரணும். இப்படியே மனநிலையோட உட்காந்துனா காலையில 5:30 மணிக்கு எந்திரிச்சு டக்கு டக்கு டக்குன்னு வெங்காயம் உளிக்க, மிளகு செலவு அரைக்க இதெல்லாம் பண்ணியாச்சு. மட்டன் குழம்பு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். ஊறது பறக்கிறது நடக்கிறதுன்னு பெரிய லிஸ்டே சொன்னா என்னமா மட்டன் குழம்பு மட்டும்தான் கண்ணுல காட்டுறேன்னு நினைச்சீங்கன்னா நம்ம போடுறது ஒரே ஷார்ட்ல கண்டிப்பா கவர் பண்ண முடியாது. பார்ட் 1ல மட்டன் குழம்பு, பார்ட் 2ல வந்து பாத்தீங்கன்னா பிரான் ஃப்ரை, பார்ட் 3ல ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி வரணுங்கிறக்காக நான் இது பண்ணிருக்கேன். பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சது மட்டும் தான் இந்த வீடியோல ஆட் பண்ணிருக்கேன். ஏன்னா பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சே நான் டயர்ட் ஆயிட்டு அடுத்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஆன்லைன் ஒர்க்கை பார்த்துட்டு அதுக்கு அடுத்துதான் லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். ஸோ அந்த வீடியோ வந்து நாளைக்கு விலாக்ல நான் வந்து ஆட் பண்றேன். மட்டன் குழம்பு வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பெல்லாம் போட்டு கம கம கமன் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து ஆயில் கம்மியா தான் ஊத்துனா அதுல இருக்கிற கொழுப்பெல்லாம் தெரிஞ்சு மேல வந்து ஆயிலா இருந்தது. சோ அதுக்கப்புறம் கடைசியா தேங்காயும் கொஞ்சமா அரைச்சு ஊத்தி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. குழம்பு ரெடி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த வேலையை போய் பார்க்க ஆரம்பிக்கிறேன். என்ன வேலை? சாப்பிடுற வேலை தான். வேற என்ன வேலையை நான் சொல்ல போறேன்னு நினைச்சீங்க? என் பையனுக்கு 2 இட்லி ஃபர்ஸ்ட் போட்டு அவனுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்த ஈரலையெல்லாம் பொறுக்கி போட்டு அடுத்து நான் உட்காந்து சாப்பிட்டேன். இப்படிதான் இன்னைக்கு போச்சு.